ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய சிறிய கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அன்பான சகோதரர்களே, திருப்பூர் தெற்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜக நேரடியாக திமுகவிற்கு எதிராக தங்கராஜ் என்பவரை களமிறக்கியுள்ளது. தங்கராஜ் என்கின்ற தனிப்பட்ட மனிதரை பற்றி நமக்கு எந்த விதமான முரண்பாடுகளோ அல்லது அவரை விமர்சனம் செய்ய என்கின்ற எண்ணமோ நமக்கில்லை. ஆனால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு சிந்தனை தான் நமக்கு எதிரான சிந்தனை. நாம் மனித குலத்திற்கு எதிரானவர்களாக இல்லை, ஆனால் சித்தாந்தங்களுக்கும் சில சிந்தனைகளுக்கும் பாசிச சித்தாந்த சிந்தனைகளுக்கும் எதிரானவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன விஷயத்தை கட்டமைக்க விரும்புகிறாங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் பாசிசத்தை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் மதவாதிகள் என்று முத்திரை குத்தப்படக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அது யாரோ ஒருவர் நம்மை முத்திரை குத்தி இருந்தாலும் கவலை இல்லை, விமர்சனத்திற்கு எதிர் விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம ஒருவர் மீது விமர்சனம் வச்சோம், அவர்கள் எதிர் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் தங்கள் கைகளை கொண்டே தங்களுடைய விரல்களை கொண்டே கண்ணை குத்துவதை போன்று எந்த சமூகத்திற்காக பாசிசத்துக்கு எதிராக நாம் போராடுகிறோமோ அந்த சமூகத்தை சார்ந்த நபர்களை வைத்து நம்மிடத்தில் விமர்சனத்திற்கு பதிலாக விஷமத்தை கக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்கிறோம். சரி, அதுவெல்லாம் விட்டு விடுவோம். இன்றைக்கு களத்தில் பல பிளவுகளையும் பல விஷயங்களையும் கடந்து விட்டு நாம் ஓரணியில் ஒன்றாக திரண்டு நான் தினேஷ்குமார் அவர்களுக்கும் திமுகவிற்கும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், பாசிசம் அதிகாரம் அடைந்து விட்டால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு விரோதமான பல செயல்களை கடந்த காலங்களில் பல்வேறு மாநிலங்கள்லையும் நம்ம பார்த்துட்டோம். அதே தான் திருப்பூர் தெற்கிலும் பாசிசம் அதிகாரம் அடைந்து விட்டால், நாம் தங்கராஜை சொல்லவில்லை, பாசிசம் அதிகாரம் அடைந்து விட்டால் அதனுடைய கரங்களெல்லாம் பறந்து விரிந்து இந்த ஒட்டுமொத்த திருப்பூரையுமே என்ன செய்யும் என்பதை கடந்த காலத்தில் பல மாநிலங்களில் பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கும் நாம் அறிவுபூர்வமாக தான் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம், உணர்ச்சி பூர்வமாக வைக்கல. பல விஷயங்கள் சிறுமி ஆசிஃபா உட்பட, ஒடிஷாவில் பாதிரியார் அவர்களை எரித்து கொல்லப்பட்டது உட்பட, குஜராத்தில் நடந்த கலவரங்கள், இவைகளெல்லாம் கண்கூடாக பார்த்துவிட்டு அனுபவித்து பாதிக்கப்பட்ட மக்களாக இங்கே உட்கார்ந்துருக்கோம். நம்முடைய பயம் என்பது இறைவனுக்கு மட்டும்தான். ஆனால் முன்னெச்சரிக்கை என்பது பாசிசம் அதிகாரம் அடைந்துவிடக்கூடாது என்பதுதான். இங்கே முன்னரே நான் சொன்னது மாதிரி பல விதமான பிளவுகளை தூக்கி எறிந்து விட்டு இங்கே உட்கார்ந்துருக்கோம். ஆனால் கூட இருந்து கொண்டே நான் தினேஷ்குமார் அவர்களுக்கும் திமுகவிற்கும் எதிராக சில சகோதரர்கள் வேலை செய்வதை காதால் கேள்விப்படும் பொழுது மனதிற்கு உண்மையிலுமே மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களிடத்தில் வைக்கக்கூடிய விஷயம், பாஜகவினர்கள் நம்மை எதிர்க்கிறார்களா? நிச்சயமாக அவர்களுக்கும் நமக்கும் சித்தாந்த போராட்டமாக இருக்கின்றது. அவர்கள் உண்மையிலுமே அவருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் நின்று கொண்டு நம்மிடத்தில் நயவஞ்சகமாக சூழ்ச்சியாக அவர்கள் அதிகாரம் அடைவதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்கின்றார்கள். நிச்சயமாக நியாயமான முறையில் அவங்க என்ன செய்கிறாங்க? சித்தாந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஆனால் அறம் சார்ந்து இருக்கக்கூடிய திராவிடத்தை முன் கையில் வைத்து கொண்டு இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிப்பதற்கு காரணம், பாசிசத்திற்கு எதிராக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே சித்தாந்தம் நிச்சயமாக உறுதியாக சொல்வதென்றால் திராவிடம் மட்டும்தான். ஆகவே உங்களுடைய வேலைகளை எல்லாம் நிறுத்தி கொண்டு இனி 100% திருப்பூர் தெற்கு பகுதியில் 100% திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டிய சூழலில் நம்ம அனைவரும் இருக்கிறோம். அதை கருத்தில் கொண்டு நிச்சயமாக இங்கு திராவிடம் வெல்ல வேண்டும், தமிழ்நாடு ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற முக்கியமான கோஷத்தை முன்வைத்து இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறோம். பாசிசத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிரான போரல்ல, நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கும் இன்னபிறவங்களுக்கும் எதிரான ஒரு சிந்தனையை எடுத்து நம்ம இங்கே போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். ஜனநாயக முறையில் நம்முடைய கடமைகளை ஆற்றுவதற்காக வரக்கூடிய 23ஆம் தேதி அன்றைக்கு ஒட்டுமொத்த அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும், நன்மைகளை விரும்பக்கூடியவர்களும், சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களும், மனித குலத்திற்கு ஆதரவானவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், திருப்பூர் தெற்கு பகுதியில் 100% வாக்களிக்க வேண்டும். அந்த 100% வாக்களிப்பும் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நான் தினேஷ்குமார் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய வாக்குகளையும் செலுத்த வேண்டும் என்று திரும்ப திரும்ப உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.